அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். தஞ்சாவூர் மாவட்டத்துல விசிகே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த வழியா டிராவல் பண்ணி போன ஒரு பையனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு மாதிரி வாக்குவாதமாகி அதுலனா 2 பேர் மாறி மாறி அரைஞ்சிட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு முந்தா நேத்து தான் இந்த வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு பையன் நின்று என்ன யாரா பார்ப்போம் அப்படின்னு போலீஸை கேட்பான். உடனே அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அரைஞ்சோடனே இவனும் பதிலுக்கு அறைவான். ஆக்சுவலா அது என்ன ஏதுன்னு பார்த்தா தான் தெரியுது. விசிகே கட்சியில இருந்து என்னன்னா பேனர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, எங்களை கேட்காம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணிடுவாங்க. அது ஆக்சுவலா பீக் டைமிங்ல இருக்கிற ரோட அந்த இடத்துலதான் ஸ்கூலு காலேஜ் ஒர்க் எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க வாட்டுக்கு அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பாதுகாப்பா நிறைய போலீஸ்லாம் நின்றுப்பாங்க. இந்த பையன் போன வேணானா இப்போ இந்த போலீஸ் அரைஞ்சது, இந்த பையன் அவங்கள அரைஞ்சது, மாறி மாறி அரைஞ்சது, இந்த வீடியோ அந்த 2 பேருக்கு இருக்க வாக்குவாதமா இருக்கிற இந்த வீடியோ மட்டும்தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்னன்னா, இந்த பையன் வந்துட்டு இருப்பான். அந்த விசிகே கட்சியில இருந்து ஒருத்தர் நின்றுட்டு இங்கெல்லாம் போக கூடாது, நாங்க பிளாக் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் நீங்க எப்படி இங்க பிளாக் பண்ணலாம், கவர்மெண்ட் ரோடு நீங்க எப்படி பிளாக் பண்ணலாம், எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படிலாம் சொல்லி அந்த பையன் கேட்டு சண்டை போடுவான். அதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அந்த பையன் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட சண்டை போட்டிருப்பான். அந்த வீடியோவும் இருக்கும், நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட சண்டை போட்டு அது ஒரு மாதிரி கைகலப்புக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் போலீஸ்ட்ட ஒரு மாதிரி போகும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதுக்கு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணணும்? இந்த அரசியல்வாதிகளும் சரி போலீஸ்காரங்களும் சரி எல்லாருமே என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருமே பொதுமக்களுக்காக தான் இருக்கோம், நாங்க எல்லாமே பப்ளிக் சர்வன்ட்ஸ், நாங்க எல்லாமே பொதுமக்களுக்காக மட்டும்தான் இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மைக்கே உள்ளக்க போய் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பப்ளிக்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அங்க அரசியல்வாதிகளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது ஃபேரே கிடையவே கிடையாது. ஆக்சுவலா எப்படி ஒரு பீக்கான இடத்துல பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, பப்ளிக்கை நியூசன்ஸ் பண்ற மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் எதுக்காக அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணணும்? ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா தனியா உட்காந்து பண்ணுங்க, இல்லைன்னா சைட்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணுங்க. இல்ல நாங்க மக்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டியது அந்த பையனை கிடையாது, அந்த கும்மலை தான், அந்த அரசியல்வாதிங்க தான். யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அவங்க மேலதான் தப்பு இருக்கு. ஏன் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணும், பப்ளிக்கை நியூசன்ஸ் பண்ணும்? எல்லாருக்கும் வேலை இருக்கும், அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகதான் செய்வாங்க, வரதான் செய்வாங்க. நீ இங்க போகக்கூடாது ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அங்க போகக்கூடாது ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்காக நம்மளோட நாளை நம்ம விட்டுற முடியுமா? நமக்குன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கும், போவோம் வருவோம், அதெல்லாம் நம்ம அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க கட்சியில பிரச்சனை, 2 கட்சியில மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்கிறக்கா நம்ம தான் அதுக்கெல்லாம் ஊறுகாயா? நம்ம தான் ஓட்டும் போறோம் பப்ளிக்ல இருந்து, நமக்காக தான் எல்லாமே பண்றாங்கன்னு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்தும் சொல்றாங்க. ஆனா சஃபர் ஆறதும் நம்மளாதான் இருக்கும். கடைசியில அந்த பையனை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த பையன் ஆல்ரெடி சொல்லுவான், அந்த விசிகே மெம்பர் ஒருத்தர் பேசும்போது இதெல்லாம் ஏன் பிளாக் பண்றீங்க, நான் போகணும் அப்படி இப்படின்னா சொல்லுவான். இதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த பையனுக்கு காசு கொடுத்து யாரும் வேற ஏதோ பார்ட்டில இருந்து பேச வச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த என்னமோ பேச வச்சாலும் என்னமோ, பட் காமனா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதுதான் உண்மை. சரி அங்க வந்துட்டாங்களே போலீஸ் வந்தவங்கள்ட்டையும் என்னன்னா நீ போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சம்திங் 2 பேருக்கு வாக்குவாதம் இருக்கும். போறியா இல்ல அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆட்ரா பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் அடிப்பான். ஆக்சுவலா போலீஸுமே நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க முக்காவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு கேஸ் நான் சொல்லணும், ஏதோ ஒரு தகவல் சொல்லணும், நீங்க போய் நின்று கேட்டு பாருங்களேன், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு 95% ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, இது உண்மை. அது மாதிரி போலீஸ்டே நீங்க நார்மலா இப்ப இருக்காங்கன்னா போய் ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் அண்ட் ரூடா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம நார்மலா போய் பேசுறதுக்கு நம்ம கம்முன்னு போயிடலாண்டா. அதனாலதான் நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றதுக்கு வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறமா போலீஸ்ல இருந்து வந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா எல்லா போலீஸையும் சொல்ல, குறிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லாரும் என்னடா போலீஸே அப்படியா, அப்படிலாம் கிடையாது. நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கதான் செய்யறாங்க. நிறைய பேரும் மக்களோட மைண்ட் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்காக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா நிறைய போலீஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் அண்ட் ரூடா இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம ஆக்சுவலா என்னன்னா அவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா,
பொதுமக்களுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு பொதுமக்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து சில போலீஸ்லாம் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குமான்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வாக்குமூலம் இதாகி அதுக்கப்புறமா வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலா அந்த ஜீப்ல வச்சு இழுத்துட்டு போகும்போதே எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா, என்னடா 10-12 வருஷமா வந்து குற்றவாளியெல்லாம் வந்து இழுத்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி அந்த பையனை இழுத்துட்டு போறாங்கன்னு தோணுச்சு. இப்பவே கேமரா இருக்கும்போது இப்படி இழுத்துட்டு போறாங்கன்னா உள்ள ஸ்டேஷன்ல வச்சு என்ன நிலைமை ஆகுமோ. தேங்க் காட் இந்த மாதிரி வந்து நம்ம சாத்தான் குளத்தில் நடந்துச்சுல, அந்த மாதிரி இஷ்யூ நடந்துடக்கூடாது, ஜெயராஜ் பெனிக்ஸ் மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் அந்த பையனும் வெளியில வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பையன் மேல கேஸ் போட்டீங்க, சரி ஓகே, இந்த பையன் மேல கேஸ் போட்டீங்க, இந்த பையன் மேல தப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தானே அப்ப அந்த போலீஸும் ஃபர்ஸ்ட் அரைஞ்சது அவங்க தானே, அப்ப அவங்க மேலேயும் கேஸ் போடலாம்ல. இந்த மாதிரி பப்ளிக்ல இருக்கும் போது ஒருத்தவங்களை எப்படி அடிக்கலாம், அதுவும் தப்பு தானே. இப்ப இந்த பையன் மேல அதுக்காக இந்த பையனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, இந்த பையன் பண்ணதும் தப்பு தான். அது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் அண்ட் ரூடா தான் பேசினான். அப்ப போலீஸ் பண்ணதும் தப்பு தானே. அவங்களே வந்து நம்ம பண்ணும், அவங்க வந்து பண்ணது தப்பு தான். அப்ப அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் பொதுமக்களே நோண்டிட்டு இருந்தா என்னங்க. நார்மலா ஒருத்தன் ரோட்ல போறான், கட்சிக்காரங்க வம்புழுக்கிறாங்க, ஏன் ரோட பிளாக் பண்றீங்க கேட்கறாங்க. ரோட பிளாக் பண்ணா அப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கோவத்தை தூண்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் போனால் மறுபடியும் போலீஸ் வந்து கட்சிக்காரங்களை கேட்காம பொதுமக்களே நீ ஏன் இந்த பக்கம் போறேன்னு கேட்டோம்னா, ரோடு காமன் ரோடு கவர்மெண்ட் ரோடு போதான் செய்வோம். அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்களும் இன்னும் பண்ண கடைசியில் அவனை குற்றவாளியும் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப காமனா இருக்கிற சாமானிய மக்களுக்கு இதான் நிலைமையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆக்சுவலா இது ஒவ்வொரு ஆளுக்கும் சப்போர்ட் பண்ணி கட்சியெல்லாம் நிறைய கொண்டுட்டு வராங்க. அந்த பையன் காசு கொடுத்து வந்தா அது இது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா காமனா நான் சொல்றேன், இது வந்து அந்த இடத்துல மட்டும் இல்ல, காமனா எல்லா இடத்துலயுமே நடக்கும். இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் தான் சொல்லுவேன். அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அப்படிதான் இருக்காங்க. ஏன் வந்து ஒரு போராட்டம் பண்றீங்க, ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணுங்களேன். அது ரொம்ப வெல் அண்ட் குட்டா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். எதுக்காக போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இப்ப நம்மளே போறோம், ஏதோ அவசரமா நீங்க போறீங்க, அந்த இடத்துல போராட்டம்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருந்தா ரோடு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, இம்பார்ட்டன்டான டே, நீங்க கண்டிப்பா போகணும், டைம் லேட் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மென்டாலிட்டியில யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிளியரா புரியும். நான் அந்த கட்சிகிட்ட காசு வாங்க, இந்த கட்சிகிட்ட காசு வாங்கல, காமனா பப்ளிக்கா நான் சொல்றேன். அதுக்காக அந்த பையன் பண்ணது தப்புன்னு சொல்றேன். ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரர், அவர் பார்த்தோம்னா ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும், அவரை வந்து அந்த இடத்துல கை நீட்டி அரைஞ்சதும் வந்து ரொம்ப தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு, பாவமா இருந்துச்சு எனக்கு. பட் ஆனா இந்த பையனையும் அரைஞ்சாங்களே பப்ளிக்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமேலையும் தப்பு இருக்கு, அந்த பையன் மேலையும் தப்பு, போலீஸ் மேலையும் தப்பு. ஆனா இவங்க 2 பேருக்கும் தப்புக்கு முழுக்க ஃபர்ஸ்ட் காரணம் அந்த பார்ட்டியை தான் சொல்லி, அவங்க ஏன் வந்து பெர்மிஷன் இல்லாம ஃபர்ஸ்ட் ரோட்ல உட்காந்து பிளாக் பண்ணி பண்ணாங்க. அதனாலதானே எல்லாம் இஷ்யூவே ஆச்சு. பிளாக் பண்றதுனால தானே தப்பு, ஃபர்ஸ்ட் ஏன் பண்றாங்க, அதுதான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட தாட் ஆஃப் ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அவேர்னஸ் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார்.